ஆக்டிங் பாசிட்டிவ் தான். எல்லாரோட ஆக்டிங்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. துல்கர், சமுத்திரகனி, பாக்கிய ஸ்ரீபோர்ட்ஸ் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, மேக்கிங் நல்லாயிருக்கு. அந்த ஒரு சில இடத்துல விண்டேஜ் சீன்ஸ் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெட்ரோ சீன்ஸ் காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை தப்பாக புரிஞ்சுக்காமல் நம்ம எந்த க்ரைமும் பண்ணக்கூடாது, எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஈகோ பற்றி பேசியிருக்காங்க. ஒரு மேல் ஈகோங்கிறத விட அந்த ஒரு குரு சிஷ்யனுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் பற்றி பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது கடைசியில் முடியும் போது ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ஒரு 2-3 கதை வருதோ, 2-3 கேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்களோன்னு தோணுது. எம்ஜிஆர், அதே மாதிரி எம்ஆர் ராதா. ஷூட்டிங் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எம்ஆர் ராதா அப்படின்னு தோணுது. அது தியாகராஜ பாகவதர், அந்த 1950s நடக்கிறது ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் வச்சு தியாகராஜ பாகவதர் இந்த மாதிரி ஜஸ்ட் அவங்க நிறையா ரியல் லைஃப் கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கோரிலேட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு தான் தோணுது. ஒரு குறிப்பிட்ட தியாகராஜ பாகவதர் அப்படிலாம் தோணல. நிறையா கேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த மட்டும். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரியஸாக சமுத்திரகனி, துல்கர் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக போகும். இவர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபன் எலமெண்ட் வருது. தேங்க்ஸ்.